ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து பலன் தரும் பதிகங்களை சிந்தனை செய்து வருகிறோம். இன்னைக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு நீங்குவதற்கும் கண் பார்வை நாம நல்லா பெற்று சிறப்பாக இருக்கிறதுக்குமான ஒரு அழகான பதிகம் உண்டு. அந்த பதிகம் என்ன, எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத இந்த பதிவுல தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க. நம்முடைய உடம்பிலேயே மிக முக்கியமான உறுப்புகள்ல ஒண்ணு கண். எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிரசுல ரொம்ப முக்கியமானதுல ஒண்ணு என்ன அப்படின்னா கண். நம்முடைய கண் பார்வையை வச்சுதான் நாம இந்த உலகத்தை நம்மளால பார்க்கவும் முடிகிறது, இந்த உலகத்தில் நம்மால் பயணம் செய்யவும் முடிகிறது. இந்த கண் பார்வை அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு சில நிமிடங்கள் கண்களை மூடி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும். கண் பார்வை பிறவியிலேயே இல்லாமல் கஷ்டப்படக்கூடியவர்களுடைய நிலைமையை பார்க்குற போது நமக்கு உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப ரொம்ப வேதனையா இருக்கும். இது பிறப்பிலேயே வருகிற குறைபாடு அப்படின்னா அது பல மருத்துவர்கள் அதை சரி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அதற்கு கண் தானமாக பெற்று அந்த கண்ணை வைத்து மீண்டும் அவர்கள் இந்த உலகத்தை பார்ப்பதற்குண்டான ஒரு சூழல் அப்படிங்கிறது உண்டு. ஆனா இடையில ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அந்த பிரச்சனையினால பார்வை குறைபாடு அப்படிங்கிறது ஆகின்ற போது அந்த பார்வை குறைபாட்டை சரி செய்து கொள்ளுவதற்கான ஒரு அழகான பதிகம் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போற இந்த பதிகம். சிவபெருமானுடைய நெருங்கிய நண்பராக இருந்தவர் சுந்தரமூர்த்தி நாயனார். நால்வரில் ஒருவர் சுந்தரமூர்த்தி நாயனார். இன்னைக்கு நாயன்மார்களுடைய பெருமையெல்லாம் நாம படிக்கிறோம் அப்படின்னா அதற்கு காரணமாக அமைந்தவர் சுந்தரமூர்த்தி நாயனார். சிவபெருமான் சுந்தரருக்காக பல அதிசயங்களையும் பல பல அற்புதங்களையும் செய்திருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே அவருடைய வரலாற்றை படிக்கிற போது ரொம்ப ஆச்சரியப்பட்டு போன ஒரு விஷயம்தான். அப்படி ஒரு சம்பவம் அவருடைய வாழ்க்கையில நடந்தது. என்ன சம்பவம் அப்படின்னா, சங்கிலியாரை திருமணம் செய்து கொள்கின்றார் சுந்தரமூர்த்தி நாயனார். ஏற்கனவே பறவையாரை மனம் செய்தவர். இனிமேல் நான் பறவையாரை நாடி செல்ல மாட்டேன், சங்கிலியாரை பிரிய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு சத்தியத்தை செய்துவிட்டு சங்கிலியாரை மனம் செய்து வாழ்கின்றார். கொஞ்ச நாள் ஆச்சு, அவருக்கு தியாகராஜர் ஞாபகம் வந்துருச்சு. நிறைய பேர் அவர் மனைவியை விரும்பிட்டாரோ அப்படின்னு நினைப்பாங்க. கிடையாது. பறவையார் எண்ணம் அவர் புறப்படல. எத்தனை நாள் காணாதிருப்பேன் என் ஆரூர் இறைவனையே அப்படின்னு ஆரூரார பார்க்கணும் அப்படிங்கிற காதல் அவருக்கு அதிகமாச்சு. செய்த சத்தியம் பெருசா இல்ல காதல் பெருசா அப்படின்னா காதல் தானே பெருசு. இறைவன் மீது வைத்த காதல் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. அதனால இந்த சத்தியம் அவருக்கு பெருசா தோணல. இறைவனுக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை மீறி எல்லை தாண்டி காலெடுத்து வைத்தார். இறைவன் அதற்கான தண்டனையாக அவருடைய 2 கண்ணையும் அகற்றிவிட்டார். என்னை காணணும்னு தானே வந்த, காண வேண்டிய கண்களே இல்லைன்னா என்னை எப்படி காண்ப? அப்ப சத்தியம் எவ்வளவு உயர்ந்தது என்பதை முன்மூலமாக உலகம் தெரிந்து கொள்ளட்டும் அப்படின்னு அவரை தண்டித்து விட்டார். அவரா தடறி இடறி எங்கெங்கேயோ விழற இடத்துல எல்லாம் அப்பா என்னை காப்பாத்து 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 அப்படின்னு சொல்றார். என்னை கண்ணை கொடு, எனக்கு கண்ணை கொடு, என்னை காப்பாத்து அப்படின்னு கதறி அழுகிறார். சுவாமி அதை காதிலே விழாத மாதிரி இருக்கிறார். ஒரு கோல் ஒன்று கொடுத்தார், குச்சி. அந்த குச்சியை தூக்கி விட்டெறிஞ்சார். இந்த குச்சியெல்லாம் வச்சுதான் நான் நடந்து வரணுன்ற அவசியம்லாம் எனக்கு கிடையாது, எனக்கு கொடுத்தா கண்ணை கொடு, எனக்கு குச்சியெல்லாம் வேணாம் அப்படின்னு அவர்கிட்ட சண்டை வேற போடுறார். சண்டெல்லாம் போட்டாலும் என்ன பண்ணாலும் சுவாமிக்கு சத்தியம்னா சத்தியம்தான்ப்பா, சொன்னதெல்லாம் மீறி நான் எதுவும் பண்ண மாட்டேன்னா அவரு கண்டுக்கவே இல்லை. என்ன கதறினாலும் காதிலே வாங்காத மாதிரி இருந்துட்டார். இப்படியே சுந்தரர் தட்டு தடுமாறி ஒரு வழியா காஞ்சிபுரம் போய் சேர்ந்துட்டார். காமாட்சி தாயாரை பணிந்து அவர் சொல்றார், அம்மா அப்பா என்ன தண்டிச்சுட்டாருமா, நான் என்னம்மா தப்பு பண்ணினேன், அவரை பார்க்கணும் அப்படிங்கிற காதலால தானே நான் போனேன், ஆனா இப்படி என் 2 கண்ணையும் பறிச்சுட்டாரே, கண்ணை கொடுன்னு கேட்டா குச்சி கொடுக்குறாருமா, இதெல்லாம் என்னம்மா நியாயம் அப்படின்னு தாயார்கிட்ட புலம்புற. அவர் பார்த்தார், இந்த பாரப்பா சுந்தரா, உங்க பிரச்சனைக்குள்ள எல்லாம் நான் வரமாட்டேன், என்னுடைய பகுதியாகிய இடது கண்ணை நான் உனக்கு கொடுத்துட்றேன், மற்றதை நீயாச்சு சுவாமியாச்சு, அவர்கிட்ட எப்படி கேட்பியோ எப்படி வாங்குவியோ எனக்கு அதை பற்றி தெரியாது, இங்கே நீ கண்ணை பெற்றுக்கொள் அப்படின்னு இடது கண்ணை அவருக்கு அங்கே தருகின்றார். இடது கண் பெற்ற பதிகம் அப்படின்னே தனியாக ஒரு பதிகம் இருக்குது. நான் இந்த கதையை நிறைவு பண்ணிவிட்டு அப்புறம் 2 பதிகத்தையுமே நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன். இப்போ ஒரு கண் கிடச்சிருச்சா, ஒரு கண்ணை பெற்றுக்கொண்டு அவர் என்ன பண்ணுறாரு, நேராக கிளம்பி ஆரூர் போகிறார். இறைவன் கிட்ட போய் எனக்கு இன்னொரு கண்ணையும் கொடு அப்படின்னு கேட்குறார்.
அவரு பார்த்தார். அதெல்லாம் குடுக்க முடியாதுன்னு அங்கெல்லாம் சாக்கு சொன்ன மாதிரி, இங்க வந்து அவரால சொல்ல முடியல. ஏன்னா நெருங்கிய நண்பனாச்சா, ஏற்கனவே ஒரு கண்ண அம்மா வேற குடுத்துட்டா. அதனால மறுபடியும் ஒரு பதிகம் பாட வச்சு, அவருக்கு வலது கண்ணையும் திருப்பிக் கொடுக்கிறார் ஆரூர்ல. இடது கண்ணும் வலது கண்ணும் அம்மாவும் அப்பாவுமாக அவருக்கு தந்து அருளிய அந்த அருளை நாம் எல்லோரும் பெற வேண்டும். எதிர்காலத்துல குழந்தைகளாக நாம் எல்லோரும் இறைவனை சரணாகதி அடைந்து இந்த நலனை பெறணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த 2 பதிகங்களையும் சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்திருக்கிறார். கண் பார்வை கோளாறால ரொம்ப காலமா அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கிறோங்க, எங்களுக்கு இந்த கண் சம்பந்தமான பிரச்சனைகள்ல இருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் இந்த பதிகத்தை தாராளமா பாடலாம். சிலருக்கு வலது கண்ணில் பிரச்சனை இருக்கும், சிலருக்கு இடது கண்ணில் பிரச்சனை இருக்கும். 2 கண்ணுலையுமே எங்களுக்கு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறவங்க இந்த 2 பதிகத்தையும் பாடுங்க. வலது கண்ணில் ஏதாவது ஒரு பிரச்சனை, இடது கண்ணில் மட்டும் ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்தந்த ஒரு பதிகத்தை மட்டும் நீங்க பாராயணம் பண்ணீங்கன்னா போதுமானது. இந்த பதிகத்தை எப்படி பாராயணம் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு நான் படிச்சு காட்டுறேன். இடது கண் இடர் நீக்கும் பதிகம். ஆலம்தான் உகந்து அமுது செய்தானை ஆதியை அமரர் தொழுது ஏத்தும் சீலம்தான் பெரிதும் உடையானை சிந்திப்பார் அவர் சிந்தை உளானை ஏலவார் குழலாள் உமை நங்கை என்றும் ஏத்தி வழிபடப் பெற்ற காலகாலனை கம்பன் எம்மானை காணக்கண் அடியேன் பெற்றவாறே உற்றவர்க்கு உதவும் பெருமானை ஊர்வது ஒன்று உடையான் உம்பர்கோனை பற்றினார்க்கு என்றும் பற்றவன் தன்னை பாவிப்பார் மனம் பாவிக்கொண்டானை அற்றம் இல் புகழால் உமை நங்கை ஆதரித்து வழிபடப் பெற்ற கற்றைவார் சடை கம்பன் எம்மானை காணக்கண் அடியேன் பெற்றவாறே திரியும் முப்புறம் தீப்பிழம்பு ஆக செங்கன்மால் விடைமேல் திகழ்வானை கரியின் ஈர் உரி போர்த்து உகந்தானை காமனை கனலால் விழித்தானை வரிகொள் வெள் வளையாள் உமை நங்கை மருவி ஏத்தி வழிபடப் பெற்ற பெரிய கம்பனை எங்கள் பிரானை காணக்கண் அடியேன் பெற்றவாறே குண்டலம் திகழ் காது உடையானை கூற்று உதைத்த கொடுந்தொழிலானை வண்டு அலம்பும் மலர் கொன்றையினானை வாழ் அரா மதிசேர் சடையானை கெண்டயம் தடங்கன் உமை நங்கை கெழுமி ஏத்தி வழிபடப் பெற்ற கண்டம் நஞ்சு உடை கம்பன் எம்மானை காணக்கண் அடியேன் பெற்றவாறே வெல்லும் வெண்மழு ஒன்று உடையானை வேலை நஞ்சு உண்ட வித்தகன் தன்னை அல்லல் தீர்த்து அருள் செய்ய வல்லானை அருமறை அவை அங்கம் வல்லானை எல்லையில் புகழால் உமை நங்கை என்று ஏத்தி வழிபடப் பெற்ற நல்ல கம்பனை எங்கள் பிரானை காணக்கண் அடியேன் பெற்றவாறே திங்கள் தங்கிய சடை உடையானை தேவதேவனை செழுங்கடல் வளரும் சங்க வெண்குழை காது உடையானை சாமவேதம் பெரிது உகப்பானை மங்கை நங்கை மலைமகள் கண்டு மருவி ஏத்தி வழிபடப் பெற்ற கங்கையாளனை கம்பன் எம்மானை காணக்கண் அடியேன் பெற்றவாறே விண்ணவர் தொழுது ஏத்த நின்றானை வேதம் தான் விரித்து ஓத வல்லானை நன்னினார்க்கு என்றும் நல்லவன் தன்னை நாளும் நான் உகக்கின்ற பிரானை எண்ணில் தொல் புகழால் உமை நங்கை என்றும் ஏத்தி வழிபடப் பெற்ற கண்ணும் மூன்றுமுடை கம்பன் எம்மானை காணக்கண் அடியேன் பெற்றவாறே சிந்தித்து என்றும் நினைந்து எழுவார்கள் சிந்தையில் திகழும் சிவன் தன்னை பந்தித்து அவ்வினை பற்று அறுப்பானை பாலொடு ஆண் அஞ்சும் ஆட்டு உகந்தானை அந்தமில் புகழால் உமை நங்கை ஆதரித்து வழிபடப் பெற்ற கந்தவார் சடை கம்பன் எம்மானை காணக்கண் அடியேன் பெற்றவாறே வரங்கள் பெற்று உழல் வாழ் அரக்கர்தம் வலிய புறம் 3 எரித்தானே நிரம்பிய தக்கன் தன் பெருவேள்வி நிரந்தரம் செய்த நிற்கண்டகனை பரந்த தொல் புகழால் உமை நங்கை பரவி ஏத்தி வழிபடப் பெற்ற கரங்கள் 8 உடை கம்பன் எம்மானை காணக்கண் அடியேன் பெற்றாரே கல் இன்று இமையவர் கோனை ஈசனை வழிபாடு செய்வாள் போல் உள்ளத்து உள்கி உகந்து உமை நங்கை வழிபடச் சென்று நின்றவா கண்டு வெள்ளம் காட்டி வெருட்டிட அஞ்சி வெறுவி ஓடி தழுவ வெளிப்பட்ட கள்ளக்கம்பனை எங்கள் பிரானை காணக்கண் அடியேன் பெற்றவாறே பெற்றம் ஏறு உகந்து ஏற வல்லானை பெரிய எம்பெருமான் என்று எப்போதும் கற்றவர் பரவப்படுவானே காணக்கண் அடியேன் பெற்றது என்று கொற்றவன் கம்பன் கூத்தன் எம்மானை குளிர் பொழில் திரு நாவல் ஆரூரன் நல் தமிழ் இவை ஈர் 5 வல்லார் நன்னெறி உலகு எய்துவர் தாமே வலதுகண் இடர் நீக்கும் பதிகம் மீளா அடிமை உனக்கே ஆளாய்
பிறரை வேண்டாதே. மூளா தீ போல் உள்ளே கணன்று முகத்தால் மிகவாடி ஆள் ஆய் இருக்கும் அடியார் தங்கள் அல்லல் சொன்ன கால் வாளா ஆங்கு இருப்பீர் திரு ஆரூரில் வாழ்ந்து போதீரே. விற்று கொள்வீர் ஒற்றி அல்லேன், விரும்பி ஆட்பட்டேன், குற்றமொன்றும் செய்தது இல்லை. கொத்தை ஆக்கினீர் எற்றுக்கு அடிகேள் என் கண் கண்டீர், நீரே பழிப்பட்டீர் மற்றை கண்டான் தாராதொழிந்தால் வாழ்ந்து போதீரே. அன்றில் முட்டாது அடையும் சோலை ஆரூர் அகத்தீரே, கன்று முட்டி உண்ணச் சுரந்த காலி அவை போல என்றும் முட்டா பாடும் அடியார்த்தம் கண் காணாது குன்றில் முட்டிக் குழியில் விழுந்தால் வாழ்ந்து போதீரே. துருத்தி உறைவீர் பழனம் பதியா சோற்றுத்துறை ஆழ்வீர் இருக்கை திரு ஆரூரே உடையீர் மனமே என வேண்டா. அருத்தி உடைய அடியார் தங்கள் அல்லல் சொன்னக்கால் வருத்தி வைத்து மறுமை பணித்தால் வாழ்ந்து போதீரே. செந்தன் பவளம் திகழும் சோலை இதுவோ திரு ஆரூர் எம்தம் அடிகேள், இதுவே ஆமாறு உமக்கு ஆட்பட்டோருக்கு சந்தம் பலவும் பாடும் அடியார்த்தம் கண்காணாது வந்து எம்பெருமான் முறையோ என்றால் வாழ்ந்து போதீரே. தினைத்தாள் அன்ன செங்கால் நாரை சேரும் திரு ஆரூர் புனைத்தார் கொன்றை பொன் போல் மாலை புரிப்புன் சடையீரே. தனத்தால் இன்றி தாம் தாம் மெலிந்து தம் கண் காணாது மனத்தால் வாடி அடியார் இருந்தால் வாழ்ந்து போதீரே. ஆயம்பேடை அடையும் சோலை ஆரூர் அகத்தீரே, ஏ எம்பெருமான் இதுவே ஆமாறு உமக்கு ஆட்பட்டோருக்கு மாயம் காட்டி பிறவி காட்டி மறவா மனம் காட்டி காயம் காட்டி கண்ணீர் கொண்டால் வாழ்ந்து போதீரே. கழியாய் கடலாய் கலனாய் நிலனாய் கலந்த சொல் ஆகி இழியா குலத்தில் பிறந்தோம், உம்மை இகழாது ஏத்துவோம் பழிதான் ஆவது அறியீர் அடிகேள் பாடும் பத்தரோம் வழிதான் காணாது அலமந்து இருந்தால் வாழ்ந்து போதீரே. பேயோடேனும் பிரிவு ஒன்று இன்னாது என்பர் பிறர் எல்லாம் காய்தான் வேண்டில் கனிதான் அன்றோ கருதி கொண்டக்கால் நாய்தான் போல நடுவே திரிந்தும் உமக்கு ஆட்பட்டோருக்கு வாய்தான் திறவீர் திரு ஆரூரீர் வாழ்ந்து போதீரே. செருந்தி செம்பொன் மலரும் சோலை இதுவோ திரு ஆரூர் பொருந்தி திரு மூலட்டானமே இடமாக கொண்டீரே. இருந்தும் நின்றும் கிடந்தும் உம்மை இகழாது ஏத்துவோம் வருந்தி வந்தும் உமக்கு ஒன்று உரைத்தால் வாழ்ந்து போதீரே. கார் ஊர் கண்டத்து என் தோள் முக்கன் கலைகள் பல ஆகி ஆரூர் திரு மூலட்டானத்தே அடிபேர் ஆரூரன் பார்வூர் அரிய என் கண் கொண்டீர் நீரே பழிப்பட்டீர் வார் ஊர் முளையாள் பாகம் கொண்டீர் வாழ்ந்து போதீரே. இந்த பதிகத்தை சிவபெருமானுடைய திருவுருவத்திற்கு முன்னாடி வீட்டில் லிங்கம் வச்சிருக்கிறீங்களோ படம் வச்சிருக்கிறீங்களோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை அம்பாள் தாமா இருக்கிறாருனாலும் பரவாயில்ல, ஒரு நெய் விளக்கு ஏற்றி வச்சு அன்றாடம் காலை மாலை 2 வேளையும் தொடர்ந்து படிங்க. பிரச்சனை தீர்ற வரைக்கும் படிங்க, நம்பிக்கையோட படிங்க. கண்டிப்பாக இந்த கண்ணில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய எந்த வகையான துன்பமாக இருந்தாலும் நோயாக இருந்தாலும் அது நீங்க அதற்கான ஒரு மார்க்கத்தை இறைவன் நிச்சயமாக நமக்கு காட்டுவார். இதை படிக்கிறதோட மட்டும் இல்லாமல் இதை சம்பந்தமாக நமக்கு இருக்கக்கூடிய மருத்துவத்தில் என்னெல்லாம் நாம் முயற்சி செய்யலாம் அப்படிங்கிறதையும் சேர்ந்து செய்யுங்க. 2ம் ஒன்றா சேருகிற போது நீங்கள் எதிர்பார்க்கிற பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உற்றார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிகத்தோடு பலன் தரும் பதிகம் அப்படிங்கிற இந்த தலைப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்க்கரசி. நன்றி, வணக்கம்.